விஜய் முதல்வர் வேட்பாளர் என்பதை பொருத்தமான அறிவுபூர்வமான பிரச்சாரமாக கருதவில்லை என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். மதுரையில் ஜூலை 6ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் பேரணி மற்றும் மாநாடு நடைபெறுகிறது. இதனையொட்டி மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா, பொதுச் செயலாளர் அப்துல் சமது உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகளின் சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவாஹிருல்லா, இந்தியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் காதர் மைதீனுக்கு தமிழ்நாடு அரசு தகைசால் விருது அறிவிக்கப்பட்டதற்கு முதலமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததோடு இஸ்லாமிய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். விஜய் மற்றும் தவேக செயல்பாடுகளை வைத்துதான் மக்கள் அவர்களுக்கு வாக்கு அளிப்பார்கள் என்றும், விஜய் முதல்வர் வேட்பாளர் என்பது பொருத்தமான அறிவுபூர்வமான அனுபவபூர்வமான பிரச்சாரமாக கருதவில்லை எனவும் அவர் அப்போது கூறினார். இப்போதுதான் அவர் அரசியலுக்குள்ளேயே நுழைகிறார். இதுவரைக்கும் அவர் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் இருந்து வருகிறார். அவருடைய செயல்பாடுகள், அவர்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் ஒரு முடிவுக்கு மக்கள் வருவாங்க. நானே முதல்வர் வேட்பாளர் என்று சொல்வது அது ஒரு பொருத்தமான ஒரு அறிவுபூர்வமான அல்லது அனுபவபூர்வமான ஒரு பிரச்சாரமாக நாங்கள் கருதவில்லை.